மோகன் ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, தாமினி அக்கா இருக்காங்கல்ல, எனக்கு தெரியும். தாமினி உன்கிட்ட நடந்துகிட்ட விதம் இருக்குல்ல, அது உனக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். எனக்கும் பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஆனா அவ இதெல்லாம் ஏன் பண்றான்னு அது எனக்கும் நல்லாவே தெரியும். அவ என்னோட ரொம்ப பழைய ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷமா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் அவ தான். நாங்க 2 பேரும் ஒன்னா ஸ்கூலுக்கு போவோம், ஒன்னா தான் காலேஜுக்கு போவோம். அப்புறம் அவ என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா எனக்கு இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. அப்புறம் நான் துளசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு புது உலகத்தை உருவாக்கிக்கிட்டேன். ஆனா அவ மட்டும் அவளோட பழைய உலகத்திலே மாட்டிக்கிட்டு இருந்தா. அதனாலதான் இத்தனை வருஷமா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. துளசி இறந்து போனதுக்கு அப்புறம் அவ என்ன அம்மாவ என்னோட பிசினஸ பாத்துக்கிட்டா. ஆனா எனக்கு தெரியும் அவ ரொம்ப மூடி, ரொம்ப பொசசிவா இருப்பா. அதுவும் என் விஷயத்துல ரொம்ப பொசசிவா இருப்பா. ஆனா அதுக்குன்னு அவ கெட்டவெல்லாம் கிடையாது. மோகன் ஐயா மனசுல தாமினி அக்கா மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்கே, அது அவ்வளவு சுலபமா உடைக்க முடியாது. அதனால என்கிட்ட சரியான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நான் மோகன் ஐயா கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. மோகன், ஒரு நிமிஷம் நில்லு. மரணத்து கூட அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்க. அத்தனை ஸ்கூல் பசங்களோட உயிரையும் காப்பாத்திருக்க மோகன். நம்ம ஊர் முழுக்க உன்னை பத்தி தான் எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. யார் கண்ணும் பற்றக்கூடாதுல்ல. என்னாச்சு மோகன்? ஒருவேளை ராதா மோகன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாலோ? குழந்தைங்க உயிரை காப்பாத்தினவங்க வேற ஒருத்தர். அப்ப அவளோட துணிச்சலை பத்தி தானே எல்லாரும் பேசணும். அதோட இந்த வரவேற்பும் அவளுக்கு தான் கிடைக்கணும். யாரு? என்னோட உயிரை காப்பாத்தினவ. அவ அடுத்தவங்க கஷ்டத்துல இருக்கிறத பார்த்தாலே தானா அவளோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடும். எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறத விடவே மாட்டா. அவ ஒருத்தி வீட்டுல இருந்தா போதும், அந்த வீட்டுல எந்த ஒரு கெடுதலும் நடக்காதுன்னு எல்லாரும் தைரியமா இருக்கலாம். எப்பவும் தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம அடுத்தவங்க உயிரை காப்பாத்திட்டு இருக்கா. இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இந்த வீட்டுல வந்த பிரச்சனைக்கு முன்னாடி நமக்கெல்லாம் கவசமா வந்து நின்னவ அவதான். ஆரத்திய நாம ராதாவுக்கு தான் எடுக்கணும். மோகன், நீ சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். நாம கண்டிப்பா ராதாவுக்கு தான் ஆரத்தி எடுக்கணும். மோகன், மரணத்தோட போராடி நீ தான் திரும்ப வந்திருக்க, ராதா இல்ல. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட் தான். மரணத்தோட போராடி திரும்பி வந்தது நான் தான். ஆனா என்ன ஜெயிக்க வச்சது யாரு? ராதா தான். ஒவ்வொரு முறையும் இந்த வீட்டை உடைய விடாம காப்பாத்தினா. இதை யார் ஒழுங்குபடுத்தினா? ராதா தானே? துர்கா தேவியா நின்னு நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்கா.
லக்ஷ்மி தேவியா இந்த குடும்பத்துக்குள்ள செல்வ செழிப்பை கொண்டு வந்திருக்கா. என்ன சரஸ்வதி தேவி டிபார்ட்மெண்ட்ல இவ கொஞ்சம் வீக் தான். படிப்புனாலே எங்கேயாவது ஓடிடுறா, படிக்கவே மாட்டேங்கிறா. மோகனையா, ஏன் எல்லாரும் முன்னாடி என்ன கிண்டல் பண்றீங்க? கிண்டல்னா அதை எல்லாரும் முன்னாடியும் தான் பண்ணுவாங்க, அப்பதான் 4 பேர் சிரிப்பாங்க. அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன? மோகனையா, நீங்க என்ன பண்றீங்க? என்னோட தெய்வம் நீங்க தான். ஆனா தெய்வம் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் நீதானே பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப இதை என்ன செய்ய விட? ஆரத்தி எடுத்தாச்சு. என்ன உள்ள வர போறியா இல்ல இங்கேயே உனக்கு கோவில் கட்டணுமா? எப்பவும் சந்தோஷமா இரு ராதா. ஏன் குங்குமம் நிச்சயமா உன்னோட நெத்திலையும் வரப்போகுது. என்னோட மோகனை காப்பாத்தினதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ராதா. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல உனக்கு? கிரெடிட்ஸ் எல்லாமே உனக்கே வந்துருச்சுல. எல்லாரோட உயிரையும் காப்பாத்துற ராதா, மோகனோட தெய்வம் ராதா. இதுக்கு மேல நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, உன்னால இந்த வீட்டுக்கு மருமகளா என்னைக்குமே ஆக முடியாது. இன்னும் 2 நாள்ல எனக்கு மோகனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. விநாசகாலி விபரீத புத்தி. நீங்க தான் தாமினிக்கா மறந்துட்டு பேசுறீங்க. நான் இப்போ பழைய ராதா இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு நம்புறதுக்கு. இப்ப என் கண்ணுல இருந்து நீங்க கட்டின பொய்யான கட்டையும் நான் கழட்டிட்டேன். இப்ப என் கண்ணுக்கு எல்லா கதையும் நல்ல தெளிவா தெரியுது. எப்படி காவிரி அம்மாவோட கிழவி நாடகத்துல இருந்து எல்லாம் ஆரம்பிச்சதுன்னு. இந்த வீட்டுல நடந்த எல்லா அசம்பாவிதத்துக்கும் பின்னாடி இருந்த ராகுவும் கேதுவும் நீங்களும் காவிரி அம்மாவும் தான். இப்ப போய் நான் இந்த விஷயத்தெல்லாம் மோகன் ஐயா கிட்ட சொன்னா கூட அடுத்த 2 நாள்ல இல்ல 2 யுகமானாலும் அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. ராதா, அது எப்படி மோகன் நீ சொல்றதெல்லாம் கேட்பான்னு உனக்கு தோணுது? மோகன் ஐயா நான் சொல்றத கேட்க மாட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தோணுது? இதப்பா ராதா, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா ராதா நான் உன்ன ராதாவை என்ன சொல்லி முடி தாமினி. ராதா கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? அது நான் வந்து யோசி. ஏதாவது நல்ல சாக்கு இருந்தா யோசிச்சு சொல்லு. ஏன்னா இப்ப நீ நிறைய விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு, நிறைய விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு.
இன்னும் 10 நிமிஷத்துல ரூம்ல வந்து என்ன பாரு. நீங்க பேசினதுக்கு மட்டும் நீங்க விளக்கம் கொடுக்க கூடாது தாமினி அக்கா. அவர் உங்ககிட்ட கேட்க போற சில கேள்விகளுக்கு பதிலும் சொல்லணும். எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. தாமினி தாமினி எல்லாம் சரியாயிடும் சொல்றல. அம்மா, ரெண்டு நாள்ல எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம். என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இந்த ராதா மத்தவங்கள மாதிரி சும்மா மிரட்டலோட விட மாட்டா. கண்டிப்பா ஏதாவது செஞ்சே தீருவா. இவ என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எந்த எல்லைக்கும் வேணா போவா. ஒருவேளை இந்த முறை என்னால மோகனை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா அப்புறம் எனக்குமே நடக்காதுன்னா நான் இப்பவே சொல்றேமா. அது என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. இத பாரு, நாம சாம தாம தண்ட பேத எதையாவது செஞ்சு உனக்கும் மோகனுக்கும் எப்படியாவது கல்யாணத்தை செஞ்சிருவேன். புரிஞ்சுதா? இங்க பாரு தாமினி, உன் கவனம் முழுக்க மோகன் மேல மட்டும்தான் இருக்கணும். நான் இந்த வீட்ல இருக்கவங்களோட மைண்ட் எப்படியாவது மாத்த முயற்சி பண்றேன். சாம தாம தண்ட பேதம், அதை தாண்டி வேற ஏதாவது இருந்தா கூட காவேரி அம்மா அதையும் நீங்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா தாமினி அக்காவை பத்தின உண்மையை வெளியே கொண்டு வராம இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். சந்தோஷமா? எனக்கு உன்னோட முகத்தை இல்லை, யாராவது உன் பேரை எடுத்தா கூட அவ்வளவு கோவம் வருது. என்ன யோசிக்கிறேன்னு புரியுது. உன்னோட முகத்தை கூட பார்க்க விரும்பாத இந்த மோகன் எப்பவும் என்னோட போட்டோவை திருப்பி வைக்கிறவன். இன்னைக்கு இவனுக்கு என்ன ஆச்சு? எப்பவும் என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க மோகன், எப்பவும் என்னையே பிளேம் பண்ணிட்டு இருக்க மோகன், இன்னைக்கு என்ன ஆச்சு இவனுக்கு? துளசி, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு மனுஷன் சாக கிடக்கிற நேரத்துல அப்ப அவனோட மொத்த வாழ்க்கையும் மூவி மாதிரி அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுமா? ஆனா எனக்கு அப்படி நடக்கல. ஏன் முன்னாடி நீ வந்த, நீ நான் உன் கூடவே வரேன்னு சொன்னப்போ என்னை தடுத்த. நான் குஷி கிட்டயும் ராதா கிட்டயும் திரும்பி போகணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ண. ராதாவை பத்தி நீ என்னமோ சொன்ன. எனக்கு அது சரியா ஞாபகம் இல்ல. ஆனா எப்படி இருந்தாலும் அது என்னோட பிரம்ம தானே. அதான் நான் யோசிச்சேன், உயிரோட இருக்கும்போதே என்னை விட்டுட்டு போனவ செத்ததுக்கு அப்புறம் இப்ப என் கூடவா இருக்க போற? இருந்தாலும் தேங்க்யூ. என்ன நான் ராதாவை குஷியை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன்னா அப்புறம் என்னால என்ன மன்னிச்சிக்கவே முடியாது துளசி. ஆனா உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். அதான் எனக்கு வருத்தமா இருக்கு மோகன். அந்த கடவுள் எப்படிலாம் சோதிக்கிறாரு, எதுக்காக சோதிக்கிறாருன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் உயிரோட இருந்தப்போ நான் கடவுள்கிட்ட எப்பவும் வேண்டிக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான், உன்னை விட்டு பிரியவே கூடாதுன்னு தான். ஆனா இப்போலாம் நான் வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நீ எப்பவும் என்கிட்ட வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா குஷிக்கும் ராதாவுக்கும் நீ அந்த அளவுக்கு தேவைப்படுற மோகன். அப்புறம் நான் உன்னை விட்டுட்டு போயிட்டு என் மேல உனக்கு கோவம் தானே, அதுக்காக என் மேல நீ என்ன கோவப்பட்டாலும் சரி, அதெல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். ஏன்னா என் மரணம் சம்பந்தப்பட்ட எல்லாமே சீக்கிரம் உன் கண்ணுக்கு முன்னாடி வரும். ஆனா அதுக்கு நீ ராதாவோட கையை பிடிக்கணும் மோகன். ஏன்னா அப்பதான் இவ எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கா? போ மோகன்,
நம்ம வாழ்க்கையில வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் இவ மட்டும்தான் காரணம். மோகன், உன்னோட மெடிசன்ஸ் இன்னையில இருந்து நீ மொத்தமா என்னோட பொறுப்பு. ஓ, பொறுப்பெல்லாம் சரிதான். ஆனா மேனஸ்க்கு என்ன பண்ண போற? அதை எப்ப கத்துக்க போற? மானஸ், நான் என்ன பண்ண மோகன்? நீ என்ன பண்ணியோ அது உனக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நீ ராதாவை என்னெல்லாம் பண்ணன்னு எனக்கு எல்லாமே தெரியும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீ ராதா கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். அது ஆக்சுவலி மோகன், நான் தப்பான எண்ணத்துல எதுவும் பண்ணல. அங்க ஹாஸ்பிட்டல்ல பெரிய குருக்கள் ராதாவை பத்தி என்னெல்லாம் சொன்னார் தெரியுமா? அதை கேட்டப்ப நான் பயந்துட்டேன் மோகன். அண்ட் ஹானஸ்ட்லி ரியலி வெரி சாரி. அது நான் உன்னை உயிருக்குயிரை காதலிக்கிறதால உனக்கு ஒண்ணுனா எனக்கு எதுவுமே தெரியாது மோகன். அப்ப இனிமே தெரிஞ்சுக்க ஆரம்பி. கண்ணை திறந்து பாரு, அப்புறம் தடிக்க விழுந்துட்டா என்ன பண்றது? ராதா கிட்ட நீ தப்பா நடந்துக்கிறது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். இதுக்கப்புறமும் நீ அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டனா அப்புறம் நீ சாரி சொல்ல கூட நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, ராதா எனக்கு ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம கல்யாணம்? நீ தானே இப்ப சொன்ன நான் மரண படுக்கையில இருந்து எந்திரிச்சு வந்திருக்கேன். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே, நாளைக்கு பேசிக்கலாமே என்ன பண்ணலாம் எப்படி பண்ணிக்கலாம். சரிதானே? சரி. ஹலோ, நான் உன்கிட்ட ஒரு பிளான் சொன்னல, அதை உடனே ஆரம்பி. பெரிய பாம்பு வெடிக்க வேண்டிய டைம் இப்போ வந்தாச்சு. கல்யாணத்துக்கு உங்களுக்கு என்ன அவசரம்? அண்ணா முழுசா இன்னும் குணமா கூட ஆகல. அவர் இதுக்கு ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் மோகனனா தாமனியோட கல்யாண விஷயத்த. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கல்யாணத்தை தடபடலாம் வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க பயப்படுறீங்களோ மோகன் வெட்ஸ் தாமனிக்கு பதிலா மோகன் வெட்ஸ் ராதா ஆயிடும்னு? மாமியார் மருமக சண்டை கூட முடிஞ்சிடும் போல இருக்கு. ஆனா மோகனனோட கல்யாண விஷயம் மட்டும் முடியவே மாட்டேங்குது. டிவில டிபேட் பண்ற மாதிரி மோகனனா எப்ப கல்யாணம் பண்ணி பாருன்னு. நான்சென்ஸ். போதும், நீ ரொம்ப பேசுற கீர்த்தி. நானும் எவ்வளவு நாளாதான் என் பொண்ணோட கல்யாண தேதியை தள்ளி போட்டுக்கிட்டே போறது. நான் பெத்த பொண்ணு உங்க அண்ணனுக்காக வாழ்க்கை முழுக்க காத்துக்கிட்டே இருக்கணுமா? சொல்லு. சில நேரத்துல எனக்கே தோணுது காது, உன் பையனுக்காக காத்திருந்து காத்திருந்து என் பொண்ணுக்கு வயசாகி மொத்தமா போயிடுவா போல இருக்கே. கீர்த்தி அக்கா சொல்றது ரொம்ப சரிதான். நாம மோகனையாவுக்கோ தாமினி அக்காக்கோ உடனே கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது.